நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் போதே பிரதமர் திரு மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரும் நாங்கள் 300-ஐ தாண்டிவிட்டோம், 350-ஐ தாண்டிவிட்டோம், 400-ஐ நோக்கி வீறு நடை போடுகிறோம் என்றெல்லாம் அவர்கள் பீற்றிக் கொண்டார். அவையெல்லாம் எந்த அளவுக்கு பொய்யான பிரச்சாரம் என்பது இப்பொழுது அப்பட்டமாகிவிட்டது. தன்னுடைய பேச்சில ஜவஹர்லால் நேருவோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார். அதாவது அவருக்கு கிடைத்தது 282, 303, 240. இந்த 3 எண்கள் தான். ஜவஹர்லால் நேருக்கு கிடைத்தது 361, 374, 364. ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நிராகரிப்பார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதல் இடத்துல, பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல. அப்ப எல்கே அத்வானி தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கலாம். The winner comes second அப்படின்னு சொல்லி, வெற்றி பெற்றவர் 2வது இடத்துல வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரசுக்கு தான். தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்கள். எல்லா மாநில கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டணி அமைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு கூட்டணி அரசை நடத்துவது என்பது அதைவிட சிரமமான காரியம். அந்த அனுபவம் காங்கிரசுக்கு இருக்கிறது. நாளை திரு மோடி அவர்களுக்கு அந்த அனுபவம் தொடங்க போகிறது. எப்படி சமாளிக்கிறார்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பத்திரிகையில பார்த்தேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தனை சதவீதம், 11% வரும், காங்கிரஸ் கட்சிக்கு 8% போடுறாங்க. ஒரு பள்ளிக்கூட கணக்காசிரியரே இதனுடைய பொய்மையை சொல்லிடுறாரு. 9ஐயும் 21ஐயும் முதல்ல சமப்படுத்தணும், சமப்படுத்திட்டு தான் ஒப்பீடு. அதை சமப்படுத்தாம ஒப்பீடுங்க என்பது அதாவது லாஜிக்கல், தத்துவ ரீதியாக பிழை. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு கட்சி, ஏனைய கட்சிகள் இணைந்து அமைத்த கூட்டணி 39க்கு 39 இடங்கள், புதுச்சேரியை சேர்த்து 40ற்கு 40 இடங்கள் வெற்றி பெற்றதற்காக தமிழ்நாடு புதுச்சேரி மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு மக்கள் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்து இந்தியா கூட்டணியிலேயே தமிழ்நாடு ஒன்றுதான் 100க்கு 100 என்ற மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறது என்பது நமக்கு சிறப்பான பெருமை. அதற்கு தமிழக மக்களுக்கு, புதுச்சேரி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய அளவில் இந்த கூட்டணி ஏறத்தாழ 234 இடங்களை பெற்றிருக்கிறது. அது ஒன்றும் சாதாரண எண் அல்ல. பாரதிய ஜனதா கட்சி 303 தொடங்கி தனக்கு இலக்கு என்று 372 இலக்காக வைத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டணிக்கு 400க்கு மேற்பட்ட இடங்கள் என்று இலக்காக வைத்துக்கொண்டு இறுதியில பாரதிய ஜனதா கட்சி வெறும் 240 இடங்கள், அவர்களுடைய கூட்டணி 292 இடங்கள் என்று மிகப்பெரிய சரிவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கும், 4வது சுற்று, 5வது சுற்று வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் போதே பிரதமர் திரு மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரும் நாங்கள் 300-ஐ தாண்டிவிட்டோம், 350-ஐ தாண்டிவிட்டோம், 400-ஐ நோக்கி வீறு நடை போடுகிறோம் என்றெல்லாம்
அவர்கள் பீற்றிக் கொண்டார்கள். அவையெல்லாம் எந்த அளவுக்கு பொய்யான பிரச்சாரம் என்பது இப்பொழுது அப்பட்டமாகிவிட்டது. இதைவிட பொய்யான பிரச்சாரம் என்பது இந்த எக்ஸிட் போல். உங்க தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சிகள் எதுவும் அதை போடலைன்னு நான் நம்புறேன். ஆனால் இவையெல்லாம் தயாரிக்கப்பட்ட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள். நானும் வாக்குப்பதிவு அன்று பல இடங்களுக்கு, பல வாக்குச்சாவடிகளுக்கு சென்றேன். எங்களுடைய நண்பர்களும் சென்றார்கள். எந்த வாக்குச்சாவடியிலையும் எந்த கருத்து கணிப்பாளர்களோ வெளியில நின்று வெளியில வர்ற வாக்காளரை கேட்டு கருத்து கேட்டதாக எந்த செய்தியும் கிடையாது, எந்த பத்திரிகை செய்தியும் கிடையாது, எந்த தொலைக்காட்சி செய்தியும் கிடையாது. இருந்தாலும் திடீரென்று நாங்கள் இத்தனை லட்சம் பேரிடம் கருத்து கணிப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி 350, 400 என்று கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த 350ல நிற்கிறாங்க. எப்படி எல்லாரும் இந்த 350 என்ற எண்ணுக்கு வர முடிந்தது? அதற்கு காரணம், ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் போட்டோ காப்பி எடுத்து கொடுத்து இதுல 10 கூட்டி 10 குறைச்சு உங்க தொலைக்காட்சியிலே போடுங்கள் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் இந்த 350, 400 என்ற எண்களை வெளியிட்டு பொய் பிரச்சாரம், மக்களை முட்டாளாக்கினார்கள். இதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் எல்லாம் போக போகத்தான் தெரியும். எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்க முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்தது என்பதை பார்த்தோம். நாளை மறுநாள் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்கிறார். தன்னுடைய பேச்சில் ஜவஹர்லால் நேருவோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார். அதாவது அவருக்கு கிடைத்தது 282, 303, 240 இந்த 3 எண்கள் தான். ஜவஹர்லால் நேருக்கு கிடைத்தது 361, 374, 364. ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். 3வது முறை பொறுப்பேற்கக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு குடிமகன் என்ற முறையில் இந்திய அரசு ஒன்று அமைகிறது. எல்லாருக்கும் தான் அது பொதுவான அரசு. குடிமகன் என்ற முறையிலே அவருடைய அரசை வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி என்ற முறையில் அந்த அரசு செயல்பாடுகளை நாங்கள் கண்டிப்பாக கண்காணிப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முன்னுரையை முடித்துக் கொள்கிற. கேள்விகள் இருந்தால் நாங்கள் பதில் சொல்றோம். அதாவது இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றதை கொடுத்து இப்ப திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. என்னன்னா என்டிஏக்கு மக்கள் பெரும்பான்மை கூட்டல சிங்கிள் மெஜாரிட்டில வரல. அதே சேம் டைம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி தான் அந்த முடிவுகள் அமைஞ்சிருக்குது. இந்தியா கூட்டணியில இன்னும் ஒற்றுமை பலப்பட வேண்டும் சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? எல்லாருக்கும் தான் அறிவுரை, எல்லாருக்கும் தான் படிப்பினைகள். இப்ப சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி சிறப்பாக வெற்றி பெறவில்லை. இன்னும் சொல்ல போனா தோல்வி அடைந்திருக்கிறது. அது எங்களுக்கு படிப்பினை தானே. அவர்களுக்கு படிப்பினை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு படிப்பினை இல்லை என்று நான் சொல்லலையே. எல்லாருக்கும் படிப்பினை தான். பிரதமர் நீங்க சொல்றாரு இவிஎம் பத்தி காங்கிரஸ் ஏன் இப்போ பேச, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பற்றி காங்கிரஸ் ஏன் இப்போ பேச மாட்டேங்குது? அதே நேரத்துல ஏன் நீங்க வெற்றியை கொண்டாடு, காங்கிரஸ் எதிர்கட்சியா ஏன் வெற்றி கொண்டாடுது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்கோம். நாங்க தானே 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்கோம், அவங்க ஏன் கொண்டாட்டத்துல ஈடுபட்டாங்க? முதல்ல இவிஎம் பற்றி சொல்றேன். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில இவிஎம்ஐ நாங்கள் நிராகரிக்கவில்லை. தயவு செய்து தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்க. என்ன சொல்றோம்னா, அந்த விவிபிஏடி இயந்திரத்துல அந்த தாள் வருதில்ல, அந்த தாள் நம்ம
படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 வினாடிகள் காட்சி அளிக்குது. அப்புறம் அந்த தாள் அந்த பெட்டிக்குள்ளேயே விழுந்துருது. எங்கள் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றோம்னா, இந்த இவிஎம் முறையில இன்னொரு முன்னேற்றத்தை செய்யணும். அந்த தாளை இப்ப அந்த ஏர்போர்ட்ல போர்டிங் பாஸ் எடுக்கிறோம்ல, அந்த தாளை எடுத்து பெட்டியில போடக்கூடிய வசதியை செய்யலாம். அது ஒரு சிறிய மாற்றம் தான். அந்த தாள் வரும்போது அந்த வாக்காளர் அந்த தாளை எடுத்து அதே விவிபிஏடி பெட்டிகளை போடலாம். தானாக அது அந்த பெட்டியில விழுவதை விட வாக்காளர் எடுத்து பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சிறிய மாற்றம் செய்தால் இவிஎம் விவிபிஏடி முறையில எந்த சந்தேகமும் யாருக்கும் எழாது. இப்ப கூட 10க்கு 3 பேரு 10க்கு 4 பேரு நீங்க கருத்து கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த இவிஎம்ஐ பத்தி சந்தேகிக்கிறாங்க. அது சந்தேகம் நியாயமா இல்லையான்னு நான் சொல்லலை. என்னை பொறுத்தவரையில் நான் இவிஎம்ஐ பற்றி குறை சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த இவிஎம்ஐ மேலும் மெருகூட்டி மேலும் செம்மைப்படுத்தி மேலும் சீர்திருத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நிலை. ஆனால் கட்சியில 1-2 தலைவர்கள் இவிஎம் முறையை எதிர்க்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கட்சியினுடைய நிலை அது அல்ல. அடுத்த கேள்வி என்ன? இல்ல இவர் என்ன கேட்டாரு? இல்ல சார், அவர் 3வது முறையாக என்டிஏ ஆட்சி அமைக்கும் பொழுது காங்கிரஸே கொண்டாடுறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதல் இடத்துல, பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல. அப்ப எல்கே அத்வானி தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம். The winner comes second அப்படின்னு சொன்னார். வெற்றி பெற்றவர் 2வது இடத்துல வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரஸுக்கு தான். தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஆக நாங்க கொண்டாடுவதில் அவருக்கு என்ன வருத்தம், பொறாமை? அவர் கொண்டாடட்டும், யார் வேண்டாங்கிறா? அவர்கள் களை இழந்து பொலிவிழந்து உற்சாகம் இழந்து இருப்பதை நான் பார்க்கிறேன். நாங்க கொண்டாடுறோம், அவருக்கு என்ன பொறாமை? அது திரு மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா திரு மோடி அவர்கள் தான் குஜராத் முதலமைச்சராக 12 ஆண்டுகள் இருந்தபோது, இந்திய பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தபோது, அவர் ஒரு மனித ஆட்சி, 1 person government, ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் அவருக்கு பழக்கம். இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அது நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம், அல்லது காலம் சொல்லும். நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. மற்ற செய்தி நிறுவனங்கள்லாம் பாஜக சார்ந்த ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. சத்தியம் தொலைக்காட்சியில காங்கிரஸ் பிஜேபி பெரும்பான்மை வாங்காத ஒரு கருத்து. நீங்க சொல்றது புரியல எனக்கு. என்ன சொல்றீங்க? மற்ற செய்தி நிறுவனங்கள்ல பாஜக 300 இடத்துக்கு மேல சீட்டு வாங்க சொல்லிருக்காங்க. சத்தியம் தொலைக்காட்சி பிஜேபி பெரும்பான்மை வாங்காத ஒரு கருத்து. தெரியலையா? நான் பார்க்கல, தெரியாது. என்டிஏ கூட்டத்துல அரசியல் சாசன புத்தகத்தை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி அந்த கூட்டத்துல கலந்துக்கிறாரு. இந்த நிகழ்வு எப்படி பாருங்க? அவருடைய செயல்பாடு அரசியல் சாசன புத்தகத்தை வழங்குறாரு. அரசியல் சாசனம் நான் பார்த்தேன். அரசியல் சாசனத்தை வணங்குவதை நான் வரவேற்கிறேன். அரசியல் சாசனத்தை வணங்கிவிட்டு அரசியல் சாசனத்தை குலைக்காமல், குலைக்க விடாமல் இந்திய மக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா கூட்டணிக்கு 240 இடங்களை தந்திருக்கிறார். இது மக்களுடைய தற்காப்பு செயல், செல்ஃப் டிஃபென்ஸ். தங்களுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் 240 இடங்களை இந்தியா கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள். அதனால இனிமே
அரசியல் சாசனத்தை வணங்காம என்ன செய்யறது? வணங்கும் போது என்ன மனசுக்குள்ள நினைச்சாருன்னு அவரை தான் சொல்லணும். இந்தியா கூட்டணி ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு முன்போ சில மாதங்களுக்கு முன்போ ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தா ஆட்சி மாற்றம் நடக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் தமிழ்ல ஹைப்போதெட்டிக்கலுக்கு எப்படி பதில் சொல்றது? டைம் மிஷின்லயா பின்னாடி போக முடியும்? அதெல்லாம் காலம் தாழ்ந்து கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தா அதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன். காலம் தாழ்ந்து கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி அமைப்பது என்பது ஏதோ கூட்டுக்கறி பண்ற மாதிரி நினைக்கிறீங்க. கூட்டணி அமைப்பது என்பது எளிதானதல்ல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல கட்சிகள் இருக்கிறாங்க. இங்க பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற எல்லாமே ஏறத்தாழ மாநில கட்சிகள் தான். பக்கத்து மாநிலத்துல சுவடு இருக்கலாமே ஒழிய மாநில கட்சிகள் தான். இந்த மாநில கட்சிகளுக்கு அவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. போற்றக்கூடிய வரலாறு, போற்றக்கூடிய கொள்கை தான். எல்லா மாநில கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டணி அமைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு கூட்டணி அரசை நடத்துவது என்பது அதைவிட சிரமமான காரியம். அந்த அனுபவம் காங்கிரசுக்கு இருக்கிறது. நாளை திரு மோடி அவர்களுக்கு அந்த அனுபவம் தொடங்க போகிறது. எப்படி சமாளிக்கிறார்னு பார்ப்போம். இந்தியா கூட்டணியிலேயுமே கேரளால தான் கம்யூனிஸ்டோட காங்கிரஸ்ல எதிர்முனையில இருந்து போட்டிட்டாங்க. தமிழ்நாட்டு கூட்டணி ஒருவேளை வந்து அந்த இடர்பாடுகளை வந்து கலைஞ்சிருந்தா இன்னும் அதிகமான இடங்கள் பெற்று க்ளோஸ் கால் வந்திருக்குமோ? ஒருவேளை சந்திரபாபு நாயுடு இவங்களோ இந்தியா கூட்டணி சைடு வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி ஒரு இடர்பாடு கிடையாது. அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற சூழ்நிலையில தான் கூட்டணி அமைக்க முடியும். இப்ப ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்க விரும்புகிறதுன்னு சொன்னா யாரோடு அமைக்கிறது? YRSCP கட்சியும் எங்களோட கூட்டணிக்கு வராது, தெலுங்கு தேசமும் வராது. யாரோட கூட்டணி அமைப்பது? அதனால அந்தந்த மாநில சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் கூட்டணி அமைக்க முடியும். கூட்டணி அமைப்பதை ஏதோ ரொம்ப எளிதான காரியமாக நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் எளிதான காரியம் அல்ல. கூட்டணி அமைப்பதும் கடினமான காரியம், சிக்கலான காரியம். கூட்டணி அரசு நடத்துவதும் சிக்கலான காரியம். தமிழ்நாட்டில் 39 தொகுதியில வெற்றி பெற்றார். ஒரு 7% வாக்கு வந்து திமுக கூட்டணி குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பாஜக கூட்டணியோட வாக்கு சதவீதம் இதெல்லாம் மேலெழுந்த வாரியான பார்வை. இன்னைக்கு ஒரு பத்திரிகையில பார்த்தேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தனை சதவீதம், 11% வரும். காங்கிரஸ் கட்சிக்கு 8% போடுறாங்க. என்ன ஒரு பள்ளிக்கூட கணக்காசிரியரே இதனுடைய பொய்மையை சொல்லிடுறாரு. 9 இடங்களிலே போட்டியிட்டு இத்தனை சதவீதம், 21 இடங்களிலே போட்டியிட்டு இத்தனை சதவீதம்னா ஒப்பிடவா முடியும்? 9ஐயும் 21ஐயும் முதல்ல சமப்படுத்தணும். சமப்படுத்திட்டு தான் ஒப்பிடு. அதை சமப்படுத்தாம ஒப்பீடுங்க என்பது அதாவது லாஜிக்கல், தத்துவ ரீதியாக பிழை. அந்த பிழையை மறுபடியும் சொல்றீங்க. 7% குறைஞ்சிருக்கிறது. 7 அவருக்கு கணக்கு தெரியும்னு நான் ஒப்புக்கொள்ளலையே. உங்களுக்கு கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு கணக்கு தெரியும் நான் சொல்லலையே. அதனால பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்திருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. 2019 தான் பார்த்தோம். ஆக அவர்களுடைய ஓட்டு குறையும். 2+2 4 அல்ல. அரசியல்ல 2+2 பல நேரங்களில் 3 ஆகும். தனித்தனியா நிற்கும் போது அவரவர்கள் ஓட்டுகளை வாங்கிக்கிறாங்க. அதனால சதவீதம் குறைந்த மாதிரி தெரியும். 2 பேரும் நிக்கட்டுமே சேர்ந்து. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லுதா, கூட்டணி வெல்லுதா இல்லையான்னு பார்த்துருவோம். நீங்க தான் தோல்வின்னு சொல்றீங்க, நாங்க வெற்றின்னு சொல்றோம். இன்னும் வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டும். அந்த இப்ப ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துல தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கல பதக்கம் 3 பேரையும் மெடலிஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஒலிம்பிக் மெடலிஸ்ட்.
நாங்கள் தங்கப்பதத்துக்கு முயற்சி செய்தோம், வெள்ளிப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. அதுக்காக இது கடைசியா ஓட்டம் இல்லையே, அடுத்த ஒரு ஓட்டம் வரும் இல்லை. நாங்கள் வெற்றின்னு நினைக்கிறோம். நீங்க ஏன் அதை வெற்றி வாய்ப்பை இழந்ததாக? நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாமேங்கிற ஒரு ஆதங்கம் தான். அவர் தான் அவங்க கட்சி தான் அழுது வடிகிறாங்க. ராகுலோட யாத்திரை உங்களோட வெற்றிக்கு எந்த அளவுக்கு பலன் அளிச்சிருக்கு? பெரும் பயன் அடிச்சிருக்கு, அதுவும் சந்தேகமே கிடையாது. நீங்க இல்லைன்னா ஓய்ந்திருந்த காங்கிரஸ் தொண்டர்கள், ஒதுங்கி இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள், ஒதுங்கி இருந்த காங்கிரஸ் மூத்தவர்கள் எல்லாம் களத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதற்கு அவருடைய யாத்திரை மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன்.